என்னுடைய பேர் வித்யா. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் 2022ல் பேசிக் லெவல் அக்யூபஞ்சர் சென்டரில் ஜாயின் பண்ணேன். அப்போ இந்த அக்யூபஞ்சரை பற்றி பேசிக் நாலேஜே இல்லாமல் தான் இதில் சேர்ந்தேன். ஆனால் ஒரு மருந்து இல்லாத மருத்துவம் சாத்தியமா அப்படின்ற கேள்விக்குறி எனக்குள்ளே இருந்துச்சு. ஒரு சாதாரண அக்யூபஞ்சர் நீடில் வச்சுட்டு பஞ்சபூத அடிப்படையில் காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி நம்முடைய உடல் உள்ளுறுப்புகளை புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் இந்த குத்தூசி சிகிச்சை முறைக்கு உண்டு என்பதை அந்த சமயத்தில் தான் நான் என்னால் உணர முடிஞ்சது. ஒரு சாதாரணமாக அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இந்த அக்யூபஞ்சர் சென்டரில் சேர்ந்துட்டு நிறைய விஷயங்களை அதிலேருந்து என்னால் உணர முடிஞ்சது. இங்கே எனக்கு பாடம் எடுத்த எல்லா ஆசிரியர்களுமே ஏதோ ஒன்று எடுத்தோம் கொண்டோம் போனோன்னு இல்லாமல் ஒரு யதார்த்தமான ஒரு ஆத்மார்த்தமாக அவங்க எனக்கு அந்த பாடங்களை சொல்லி கொடுத்தாங்க. மேலும் அவங்க அனுபவபூர்வமாக உணர்ந்த நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதனால் நிறைய விஷயங்களை இந்த அக்யூபஞ்சர் சிகிச்சை மூலம் எங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இது போன்ற சிகிச்சை முறை ஒரு இறை சக்தி உடைய சிகிச்சை முறைன்னு தான் நான் சொல்ல முடியும். இறைவனை நம்ம நேரில் பார்த்ததில்லை. நம்ம எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் ஒரு உருவப்படமோ அல்லது நம் மனதுக்குள்ளே இறைவனை நினைத்து அதை சங்கல்பம் பண்ணி வழிபட்டு வருகின்றோம். அதே போல தான் இந்த சிகிச்சை முறைன்றதை நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த சிகிச்சை முறை பிற்காலத்தில் இனி வரும் காலங்களில் ஒரு சிறந்த அங்கீகாரத்தை பற்றி உலகம் முழுவதும் பரவக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு சிகிச்சையாக விளங்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. மேலும் பஞ்சபூத அடிப்படையில் காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி நம்ம உடலில் தொய்வடைந்த நிலையில் இருக்கிற உடல் உள்ளுறுப்புகளை புதுப்பித்து அதை ஆரோக்கியமாக வாழ்வை நமக்கு தேடி கொடுக்குது. மேலும் நோய் கட்டுப்பாட்டை தவிர ஆரோக்கிய கட்டுப்பாடை எப்படி நம்ம மேம்படுத்தி கொள்ளலாம் என்பதை இந்த அக்யூபஞ்சர் சிகிச்சை மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பினை இந்த மேடையில் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை அளித்ததற்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.